அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு 5 விதமான சட்னி தாங்க செய்ய போகிறேன். வாரத்தில் 5 நாளைக்கும் ஒவ்வொரு விதமான சட்னி சேருங்க. ஒரு சட்னியும் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சட்னி கார சட்னி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 2 பூண்டு உரிச்சு வச்சுருந்தது சேர்த்துக்கலாங்க. இப்போ அதோடய ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் வந்து நீங்கள் அதிகம் சேர்க்க தேவையில்லை. இந்த சட்னி வந்து ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. தக்காளி 3 தக்காளி பழமான தக்காளியை சேர்த்து அரிஞ்சு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டாக புளி சேர்த்துடலாம். வெல்லம் வந்து நான் சின்னதாக சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அது வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த சட்னியை பற்றுக்குள்ள நீங்கள் கல் உப்பு சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சி பாருங்கள். நல்லா நைஸாக நீங்கள் உங்களுக்கு வந்து அரைஞ்சி வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம எல்லாமே பச்சையாக போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் இப்போ ஒரு தாளிப்பு பார்த்துடலாம். வானலில் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்து கடுகுளுத்த பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்து சட்னி எடுத்து நான் அதோடு சேர்த்துட்டு போகிறேங்க. சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் கொஞ்சோன்னு ஊற்றிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுடலாம். எல்லா இடமும் உங்களுக்கு வந்து தெளித்து வரும். அதனால் ஒரு மூடி போட்டு நீங்கள் வந்து கொதிக்க விட்டுருங்க. அதோட பச்சை வாசனை எல்லாமே நமக்கு போகணுங்க. ஒரு இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. கார சட்னி பிரியர்களுக்கெல்லாம் இந்த ஒரு சட்னி வந்து அருமையாக இருக்குங்க. சாஃப்டான தோசைக்கெல்லாம். அவ்வளோதான், இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு தோசை ரெடி பண்ணியிருக்கேங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி சட்னி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 7 வெங்காயம் இருக்கும், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தது சேர்த்துட்றேங்க. நம்ம தக்காளி சட்னிக்கு எப்பயுமே நீங்கள் வந்து கொஞ்சம் வெங்காயம் கூடுதலாக சேர்த்து செய்யுங்க. உங்களுக்கு வந்து சுவை அதிகமாக இருக்குங்க. ரொம்ப அதே சமயம் புளிப்பு சுவையும் இல்லாத அந்த ஒரு சுவை உங்களுக்கு வந்து இனிப்பு கலந்த மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வெங்காயத்தை ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு காஞ்ச மிளகாய் அதோடு சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பூண்டு பல் சேர்த்துட்டு 3 தக்காளி பழமான தக்காளியாக சேர்த்துருக்கேங்க. ஒரு 7 மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு ஒரு 3 தக்காளி நல்ல பழமான தக்காளியாக சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளியை நல்லா நீங்கள் வந்து வதக்கி விட்டணும். வதக்கிட்டு செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும். நீங்கள் அப்படியே ஓரளவுக்கு வதக்காத அப்படியே உடனே நீங்கள் வந்து சட்னி அரைச்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடுங்க. எல்லாத்தையும் ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போ இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை இந்த சமயத்தில் தான் நான் வந்து பச்சையாக சேர்த்துருக்கேன். ஃப்ளேவர் உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள். தக்காளி சட்னினாலே சாஃப்டான இட்லிக்கு எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் தண்ணி இல்லாத நீங்கள் வந்து மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலாக ஒரு தாளிப்பு தாங்க. இப்போ ஃபைனலாக தாளிக்கிற கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகுளுத்த பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து நான் வந்து ஊற்றிட போகிறேங்க. சூப்பரான தக்காளி சட்னி நான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். தக்காளி சட்னி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த சட்னி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இட்லி எத்தனை வேணாலும் சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு இட்லி தான் சாப்பிட்டு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். இட்லி தோசை அப்படின்னால நம்ம என்ன சட்னியாக இருக்கிறதுன்னு டெய்லியும் ஒரே குழப்பமாக இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் இந்த 2 சட்னி ட்ரை பண்ணி பாருங்களேன். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் சட்னி ஈஸியாகவும் ஒரு 1/2 ஹவர்லேயே 2 சட்னியும் முடிச்சிடலாங்க. இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு நான் வந்து ஒரு சட்னி செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்து நான்ஸ்டிக் பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நான் வந்து வெள்ளை உளுந்து சேர்த்து இல்லை பொன்னிறமாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த சட்னியை நீங்கள் 1 வீக் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு இட்லிக்கு, சாஃப்டான இட்லிக்கு இந்த சட்னிலாம் சொல்லவே தேவையில்லைங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். இப்போ அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பயிர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கடலைப்பயிரையும் நல்ல ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டேன். 2யும் பிளேட்டில் கொட்டிடலாங்க. இப்போ அதுலேயே இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க. காஞ்ச மிளகாயும் கருக விட்டுறாத நம்ம வந்து பொன்னிறமாக நல்லா இதையும் வறுத்து எடுத்துடலாங்க. எதுலேயுமே நம்ம எண்ணெய் சேர்த்து இப்போ வந்து இந்த வறுக்கலை, சும்மா நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேன்லேயே அப்படியே வறுத்து எல்லாத்தையும் கொட்டி ஆற வச்சிடலாங்க. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இப்போ தான் கொஞ்சமாக நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிற ஒரு 3 பூண்டு இருக்குங்க, உரித்து வச்சுருந்ததே சேர்த்துக்கலாங்க. அந்த எண்ணெயிலேயே பூண்டை நல்லா நான் வந்து வதக்கி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம பூண்டில் வந்து காரம் அதிகமாக இருக்கும். நம்ம காஞ்ச மிளகாவும் போடுறோம். அந்த பூண்டோட காரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். பூண்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து செஞ்சிங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் பூண்டு ப்ரௌன் கலர் ஆன வரைக்கும் நான் வந்து வறுத்து அதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம வந்து வச்சிடலாம். நீங்கள் இதை நம்ம ட்ராவல் போகும்போது கூட நீங்கள் இதை வந்து சட்னி எடுத்துகிட்டு போகலாங்க, அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ அதே எண்ணெயில் இப்போ ஒரு 2 தக்காளி பழமான தக்காளியை அரிஞ்சு சேர்த்துருக்கேன். தக்காளியை ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து கைவிடாத நல்லா வதக்கலாம். தக்காளி வந்து இந்த சட்னிக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாங்க.
பாருங்கள் தக்காளியும் நல்லா வதக்கிட்டேன், அதையும் எடுத்து வச்சிடலாம் நம்ம. இப்போ எல்லாமே நல்லா நம்ம வதக்கி வச்சது வறுத்து வச்சது எல்லாமே ஆறி இருக்குது. நல்லா ஆறுனதும் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம இதை ஃபஸ்ட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பவுட்ரு பண்ணிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கலாங்க. வதக்கி வச்சுருந்த தக்காளி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். நான் எந்த அளவுக்கு சேர்த்துருக்கணும் புளி அந்த அளவுக்கு நீங்களும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. வெல்லம் சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணியெலாம் நம்ம எதுவுமே காட்டக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து இதை அரைச்சி எடுத்துட வேண்டியதுதான். நீங்கள் ஒரே மொத்தமாக நீங்கள் வந்து எண்ணெய் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு சரியான பதம் உங்களுக்கு தெரியும். பாருங்கள் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்குது. நான் ஒரு கொஞ்சமான குவான்டிட்டியில் செஞ்சிட்ருக்கேங்க. உங்களுக்கு நிறைய வேணுனாலும் நிறைய செஞ்சுக்கலாம், இல்லை கம்மியாக வேணுனாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே செஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க எண்ணெய் சேர்த்து திரும்ப ஒரு பல்ஸ் விட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப நைஸாகவும் இல்லாத ரொம்ப குறன்னு இல்லாத நீங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்கள் இட்லியோடு தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு 1 வீக் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் வந்து வச்சுட்டு போகிறேங்க. நீங்கள் பாட்டிலில் கூட நீங்கள் வந்து எடுத்து வச்சு 1 வீக் வச்சு நீங்கள் வெளியே வச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இதுக்கு வந்து ஒரு சாஃப்டான இட்லி தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் இந்த சட்னியை நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த சாஃப்டான இட்லிக்கும் இது சட்னிக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்க்கலாங்க. வேறு எந்த சட்னியுமே தேவையில்லை, இந்த ஒன்று போதுங்க. கூடுதலாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த சமயத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ 2வது சட்னி நான் வந்து வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 கப்பு வேர்க்கடலையை வறுத்துட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு ஒரு 6 சின்ன வெங்காயம் இருக்கும், அதை சேர்த்துட்டு ஒரு 2 பல்லு பூண்டு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க. சின்னதாக கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துட்டு கல்லுப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடலாம். பாருங்கள் நம்ம வேர்க்கடலை சட்னி செய்யும்போது எப்பயுமே உங்களுக்கு வந்து ரொம்ப நைஸாக நீங்கள் வந்து ஓட்டாதீங்க. கொஞ்சம் குறன்னு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த சட்னி நல்லாயிருக்கும், டேஸ்ட் அருமையாக இருக்கும். நம்ம வேர்க்கடலையில் நிறைய சட்னி வெரைட்டி நான் வந்து செஞ்சுருக்கேங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்லையும் இருக்கும். பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றினா உங்களுக்கு சரியாக இருக்குங்க. ஃபைனலாக நம்ம வந்து தாளிப்பு பார்த்துடலாம். தாளிக்கிற கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்த பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிட வேண்டியதுதாங்க. இதுக்கு வந்து ஒரு சாஃப்டான இட்லி நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேங்க. என்றைக்குமே வேர்க்கடலை சட்னி செய்யும்போது இட்லி எத்தனை இருந்தாலும் பத்தாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம அப்படியே ஃபுல்லாக இட்லியில் ஊற்றி நீங்கள் வந்து சாப்பிடும்போது இப்போ ஒரு சூடான இட்லிக்கு வந்து வேர்க்கடலை சட்னிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான டேஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி தாங்க இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். இந்த சட்னிக்கு உங்களுக்கு எத்தனை இட்லி தோசை இருந்தாலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். உடனே நினச்ச உடனே நம்ம வந்து 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு நான்ஸ்டிக் மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு வெங்காயம் நைஸாக அரிஞ்சு நம்ம வந்து சேர்த்துறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் தாங்க இருக்கும். ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் கீரை சேர்த்துடலாம். ஒரு காஞ்ச மிளகாவும் 4 பூண்டு பல்லும் நான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடு இது 2 எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வதக்கி விட்டுடலாம். பாருங்கள் ஓரளவுக்கு வதக்கிட்டு இப்போ வந்து ஒரு 4 சில்லு தேங்காய் எடுத்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தது சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டாக புளி போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட வேண்டியது தான். இந்த மாதிரி வெங்காயம்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கினோடனே ஃபைனலாக நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் அந்த மல்லி இலையை லாஸ்ட் டைமில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதோட கலரும் மாறக்கூடாது, அதே சமயம் அதோட ஃப்ளேவரும் உங்களுக்கு வந்து மாறக்கூடாதுங்க. டேஸ்ட்டும் அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சட்னிக்கு. ஒரு செகண்ட் அப்படியே நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டு இறக்கி ஆற வச்சிடலாம். பாருங்கள் நல்லா ஆறினதும் ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு வேர்க்கடலை தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நீங்கள் அதிகம் சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாகவும் இல்லாத திக்காகவும் இல்லாத நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேங்க.
இந்த சட்னி வந்து உங்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்க, அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு சாஃப்டான இட்லிக்கெலாம் மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் ஊற்றி நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக கூட இந்த சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து மீடியமாக ரெடி பண்ணியிருக்கேன். ஃபைனலாக ஒரு சின்னதாக தாளிப்பு பார்த்துடலாம். தாளிக்கிற கரண்டில் ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து எண்ணெய் சேர்த்து, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் கடலைப்பயிறு சேர்த்துருக்கேங்க. நல்லா பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான் இது தாளிக்கிற பொருள். நம்ம தாளித்து அப்படியே சட்னியில் ஊற்ற வேண்டியதுதாங்க. நல்லா தாளித்து ஊற்றும் போதே கமன்னு வாசனையோடு அவ்வளோ சூப்பராக இருக்குது சட்னி. இதுக்கு வந்து ஒரு சாஃப்டான இட்லி தான் இன்றைக்கி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் சொல்லவே தேவையில்லைங்க, அவ்வளோ அல்டிமேட்டான டேஸ்ட் இருந்துச்சு. ஒரு டின்னர் ரெசிபியாவோ இல்லாட்டி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாவோ நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கரெக்டாக இந்த வேர்க்கடலைன்னு தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணி பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த சாஃப்டான இட்லியோடு நான் வந்து தொட்டு சாப்பிட போகிறேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்குது. அதே சமயம் இட்லியும் ஒரு கிறிஸ்பியான கீ ரோஸ்ட் கூட இங்கே வந்து சூப்பராக இருக்கும். சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பை.